மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காரு, எங்க டாடி இருக்காரு. நாங்க சொன்னா ரயிலுக்கு அனுமதி கொடுப்பாரு, மாணிக்காக சொன்னா அனுமதி கொடுக்க மாட்டாரு. மாணிக்காக ஏதாவது செஞ்சுட்டாரு, ஒண்ணுமே செய்யாம நேரத்தில் வந்து புழுவுறாங்க. இருந்தாலும் ஏதோ செஞ்சது மாதிரி இவ்வளவு நாடகமா 3 பேர் எம்பிங்க மாறிட்டாரு இந்த தொகுதியில. ஏதாவது ஊர் நுழைஞ்சிட்டாரு, ஒண்ணுமே செய்யாம 2 அமைச்சரை கொடுத்துக்கிட்டு நீங்க காந்தி சேர்த்துக்காக நாட்டுக்கு தேவையா? ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. அண்ணா திமுக பலமான கட்சி, நாங்க மாத்துக்கிறோம், வேற கட்சிக்கு வேலையே இல்லை. ஒண்ணு நாங்க ஆகணும், அவங்க வாழணும் திமுக, அதை பத்தி கவலை கிடையாது. ஒண்ணு அண்ணா திமுக இதுதான் மக்கள் முடிவு. எங்களை தொத்திக்கிட்டு வர உடனே இவ்வளவு பொறுப்பு எதுக்கா? அண்ணா 10 வருஷ காலத்துல ஒண்ணு செய்ய பின்னாடி திரும்பி பாருயா, வரலாறு திரும்பி பாரு. ரயில்வே மேம்பாலத்துக்கு பின்னாடி போட்டது யாரு? அதுக்கு மண் பரிசோதனை செய்யறது யாரு? பணம் ஒதுக்குறது யாரு? மத்திய அரசு பென்ஷன் வாங்குறது யாரு? யார் பிற்பாட்டினா பணத்தை திருப்பு. எல்லாத்தையும் பணத்தை வெளியே போட்டாலும் மக்கள் ஏமாத்துறாங்க. காலையில தேர்தலுக்கு எங்க ஆளுக்கு ரைட் இருக்காங்க, 10 கோடி வச்சுட்டாங்க. எதை ஓட்டுறது யாரு? பேப்பர் கொடுத்தாங்க. அதை விட இன்னொரு ரயில்வே கோட்டா பொறியாளர்கள் கொடுத்து ரயில்வே இதுல வந்து நான் பார்த்துட்டு பரிசோதனை வந்ததெல்லாம் வீடியோ வந்துச்சு. இது நிறைய வீடியோ கேட்டுருக்காங்க. 18, 19, 20, 20 கூட எடுத்துருக்காங்க. வாழ்க்கை வண்டவாளத்தை கூட இந்த மாதிரி பிடிச்சு கொடுக்கும். நீ செய்தி சுடுகாட்டில் பிள்ளைங்க அது நான் சொல்ல மாட்டேன். அது சுடுகாட்டில் யார் இருக்கிறாங்கன்னா அது தேவை, அது உனக்கு தேவை கட்டிக்கும். உனக்கு இஷ்டப்படுறது கட்டிக்கும், உனக்கு இஷ்டப்படுறது சுடுவாங்க. யாருமே வந்தவன மாதிரி இடத்துல பிடிக்கும். நீ சுடுகாட்டில் பிடிக்கிறது, நீ அங்கே பிள்ளைங்க அதுக்கு நான் படம் இருக்கும். அதுல எந்த வேலை செய்யும். அது போக நகராட்சிக்கு சிவகாசி நகராட்சி விட 50 ரூபாய் சிறப்பு வாங்கி கொடுத்து யாரு? நான் தான் வாங்கிட்டேன். திமுக கவர்மெண்ட் 50 கோடி சிறப்பு வச்சு டெண்டர் வச்சுட்டு போன பணத்தை வேற டெண்டர் வச்சுதான் நீங்க வந்து வேலை வாங்க வேலை செய்யுங்க கல்லுக்கு போட்டீங்க. ஆனா மக்களுக்கு தெரியும் 50 கோடி பணம், 50 ரூபாய் பணம், 38 கோடி திட்டங்கள் இருக்கு. அந்த பணிதான் நடந்தது. ரோடெல்லாம் யார் வந்தது? அது போல 1-2 பணி செய்யுங்க. அது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை தான். புதுசா என்ன பண்ணுறீங்க? இந்த 5 ரயில்வே பாலம், ஒரு பாலம், ராஜபாளையம் ரயில்வே பாலம், சிவகாசி 2 பாலம், சாத்தூர் ஒரு 5 ரயில்வே பாலங்களுக்கும் அனுமதி மத்திய அரசு வாங்குவது, பணம் ஒதுக்கீடு 2 முடிச்சிட்டோம். 3க்கு ஆரம்பகட்ட நில கையகப்படுத்துறது பணமும் ஆரம்பகட்ட நிதி உதவியும் அரசாணை வெளியிட்டு அண்ணாதிமுக. இது ஒத்துக்கொள்ளணும் இல்லையா? நீ ஒண்ணு சொல்லலாம், உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்தீங்க, அரசாங்கம் கொடுத்தீங்க, பணம் ஒதுக்குறீங்க, மீதி பணத்தை நாங்க ஒதுக்குற செஞ்சு கொடுத்து சொல்லு பாருங்க. மீதி பணம் ஒதுக்கிருக்கீங்க, 44 வருஷம் 16 கோடி ஒதுக்கிருக்கீங்க, பணி செஞ்சிருக்கீங்க, இது காலிதான் செஞ்சிருக்கீங்க, ரைட்டு. அதை பார்க்கணும். அதான் நாங்களே 10 வருஷம் ஒண்ணுமே செய்யாத மாதிரி நாடகம் போடுற வச்சா ஒரு காரணம். அதிமுகவுடைய கடை போட்டு கொண்ட இருக்கிற வரை திமுகவை ஏமாற்றினாங்க. நீ இதெல்லாம் சொல்லணும். ஐடி எங்காலுமே செல்போன் இயக்கக்கூடியவங்க தான். டக்கு நம்முடைய ஐடி ஒரு செய்தி வந்து அடிச்சுட்டுங்க, கட 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 திருப்பி விடுங்க, கட 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 ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உண்மையான விஷயங்களை உடனடியாக சொல்லுங்க. திறமைசாலி போட்டு கூட ஒருத்தர் புதுசா வருங்க, யாரோ ஒண்ணு அடிச்சு விடுறா, பயங்கரமா விட்டுருங்க, பாலத்துல போட்டு அடிச்சு போயிட்டு மாதிரி போயிட்டுங்க. அது போடுங்க, உண்மைதான். நாம செஞ்சதை சொல்லாதனாலதான் நமக்கு சில பிரச்சனைங்க. செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரிங் ரோடு வருது, இது நடத்துறாங்க பள்ளி, டக்கு டக்கு நடந்த நம்ம நடந்துடைய குடிமக்கள் கொண்டு டக்கு 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 டக்குன்னு நம்ம நடந்துருங்க. அதுக்கு இப்ப இடம் எடுத்து 4 இடம் எடுத்து நடக்குது. அதுக்கு இடம் எடுத்து கொடுத்து அதுக்கு பணம் இருக்கிறது எல்லாம் நம்ம தான். ஆட்சி பணத்தால் நிப்பாட்டாங்க, இப்ப வேலை செய்யறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்ப அந்த பணி செய்து அதுக்கு பாராட்டுங்க. நாங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஈடுபடுத்திய உன்னால வந்து உன்னால நீயா சுயமா இது செய்ய முடியுமா? ரயில்வே நிலையத்துக்கு அனுமதி போய் டெல்லியில் வாங்க முடியுமா? ஒரு பாலத்துக்கு வாங்கி பார்ப்போம். நீ டெல்லி மாநகரத்தில் இருக்க என்ன பணி நடக்குது? ஒழுங்க குப்பையவா அப்படிங்கிற மாநகராட்சியில நான் போட்டு கொடுத்த டேப்ல, நான் போட்டு கொடுத்த பைப்ல ஒழுங்கா தண்ணி இல்லையா?